மாசி மசாலான பொண்ணு மாம உனக்கு தாண்டி. என்ன தம்பி ஒரே குதூகலமா இருக்கு? என்ன இங்க ஆளுக்கான உள்ள நேரம் பொறுத்து எங்க போயிட்டு வர? அண்ணன் வர்ற வழியில சாமி முட்டு வந்தேன் கோயிலுக்கு போய். எல்லாரும் நல்லா இருக்கணும். நீ எப்போ மாமியை பக்கத்துல போய் இன்னைக்குதான் புதுசா சாமியை பார்க்க போயிருக்க. இன்னைக்கு சாமியை பார்த்துட்டு வர்ற வழியில ஒரு கவிதையோட வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு. நீ எப்பவும் கோயில் உண்டியல்ல இருந்து கிளம்பிட்டு தானே வருவேன். இன்னைக்கு நான் கவிதையோட வந்துட்டேன். இன்னைக்கு கவிதையோட வந்திருக்கேன்டா. சொல்றேன் கேக்குறியா? வேணான்னு சொன்னா உடவா போற சொல்லி தொலை. சூரியன் உதித்தது, இலைகள் துளிர்ந்தது, சரி, தாமரை மலர்ந்தது, சரி, மாங்கனி கனிந்தது, சரி, சமத்துவம் மலரோடு இணைந்தது, ஓகே, கதிர் அறுவடைக்கு வந்தது. ஆனால் மக்களின் வாழ்க்கையில் மட்டும் வசந்தம் பிறக்கவே இல்லை. நோட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டு வசந்தம் பிறக்கல பொண்டாட்டி வெங்காயம் உரிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கேள்விப்பட்டேன் உன் சைடு தான் ஏதோ காத்து ரொம்ப அடிக்குதான். ஆமாடா, கவர் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே. என்னண்ணே எப்பவும் கிருபா தானே வாங்குவார் கவர். என்ன புதுசா நீ வந்துட்ட? அவர் இங்க மட்டுமாடா வாங்குறேன், கவர் போற வர இடத்துல எல்லாம் கவர் வாங்குறான்டா. அண்ணே கிருபா என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு பண்ணா கூட ஓடிடுறாங்க. அட செத்த பணத்துல ஒரு ரூபா இருந்தாலும் நோண்டி எடுத்துறான்டா அவன். கவர்னா அவன் எங்க இருந்து வாரான்னு தெரியல. ஈச புத்துக்களை முளைச்ச மாதிரி வந்துடுறான்டா. அவரை பத்தி பேச வேற சமாச்சாரம் வந்தா சொல்லு. டேய், அவனை பத்தி ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? அவனே ஒரு கவருக்கு செத்த பைய. அதெல்லாம் விடு. சமாச்சாரத்துக்கு வா. நீ கண்ட கதை நமக்கு சமாச்சாரம் இருக்கு சொல்லு. நம்ம அண்ணன் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, போலீஸ் அதிகாரி அண்ணாமலை அண்ணன். அவரு கோயம்புத்தூர்ல கோணியம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். ஏதோ தேரெல்லாம் வருமா? அது பெரிய கோயிலாமா? பயங்கரமான கோயில். உண்டியல கை வச்சாரா? டேய், என்னடா அண்ணன் உண்டியல் களவானவன பிடிச்சதும் போனாரா? அவர் இப்பெல்லாம் போக மாட்டாரா? அதெல்லாம் அந்த காலம்டா. ஏன்டா அங்க என்னடா நீ? அவரு போய் கோயில்ல சாமி கும்பிட்டாரு. என்னன்னு? ஆத்தா, நான் உன்ன நம்பித்தான் இங்க களத்துல இறங்கிருக்கேன், எப்படியாவது என்னை மட்டும் காப்பாத்தி இருத்தான் அப்படின்னு சாமி கும்பிட்டாரு. கும்பிட்டு வெளியில வந்து நம்ம மைக்காரெல்லாம் இந்த சுத்தி வளைச்சிட்டாங்க. வழக்கம் தான். ஆனா அவகிட்ட என்ன சொல்லிவிட்டாரு அண்ணன், நான் கோயிலுக்கு நான் ஜெயிக்கணும்னு வரல. பொங்க சொத்துக்கா வந்த இருடா இருன சாரின ஏதோ ஒரு ஃப்ளோல பேசினேன். அண்ணன் இப்படி பொசுக்கு பொசுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஃப்ளோல பேசினேன். எனக்கு கோத்து விடாம ஒழுங்கா கண்டென்ட் வா. சொல்றத மட்டும் கேளு. அண்ணன் போய் நான் ஜெயிக்கணும்னு இங்க வரல, சாமி கும்பிடுறதுக்கு ஆத்தாட்ட நான் ஜெயிக்கணும் சாமி கும்பிட வரல. இந்த கோயம்புத்தூர் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அதனாலதான் நான் சாமி கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லதான் கும்பிட்டுருக்காரு. அதுல குத்தம் கண்டுபிடிச்ச நீ? அட தரதுல வாயா, சொல்றத முழுசா கேள்றா. சரி சொல்லு. அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அக்கா இருக்காங்கல்ல. நம்ம அக்கா யாருன்னு? நீ பல அக்கா கூட சுத்துறா. எங்க அக்காவை சொல்றது? வானதி அக்கா. வானதி அக்கா சொல்லுங்க. அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாரு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் விட்டா பாரு. எப்படி இருந்துச்சு? போய் வா பாப்பா, ரெண்டு பேரும் வாடா. திமுக வேட்பாளர் வந்து மருதமலை கோயில இருந்து வேட்புமனு வந்துட்டு இருக்காரு. அண்ணா இது வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை. கோயம்புத்தூரினுடைய காவல் தெய்வம் கோணியம்மன். தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிட்றோம். கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டலண்ணே. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். அதை 4% குறைச்சா இன்னைக்கு ஒரு சவரன் 5000 வரைக்கும் குறைக்க முடியும்னு இங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப தொடர்ந்து தங்கத்தின் விலை கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் உயர்ந்துட்டே போகுது. இப்போ இதை வந்து குறைக்க உடனடியாக ஒரு 4000 5000 குறைக்க முடியும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அதை பத்தி பல ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. இப்போ அண்ணே ஒரு சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்கண்ணா. சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க. ஒரு நிமிஷம். சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி. ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் தெரிஞ்சா, எக்கனாமிக்ஸ் புரிஞ்சா கேள்வி கேளுங்க. மைக் இருக்குன்னு கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம்.
கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன, சப்ளை டிமாண்ட் என்ன, அது தனியாக பேசுவோம். சும்மா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி கேளுங்க. கோல்டை பற்றி ஒரு நிமிஷம், கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி. அடுத்ததுங்கண்ணா, அடுத்தது 2002 மேடம். இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு 2002 இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்காக இங்கே வந்தோம். 2002 இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம், இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள். அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில் தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள், கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் செய்கிறாங்க, கோயம்புத்தூரினுடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததாங்க மேடம்? இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் கேட்குற அதே கேள்வியை நான் கேட்குறேன். சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா? அதனால் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி 2 வேட்பாளர்களும் பயந்துக்கிட்டு அலறிக்கிட்டு இருக்காங்க. நானும் இது 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவங்க 2 பேர் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்கிறேன். இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். கேட்கட்டுங்கக்கா, ஒன்றும் தப்பில்லை. அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேச வேண்டுமோ அவங்க பேசுவாங்க. ஒருத்தரை போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. அவர் இங்க தான் 20 நாள் இருக்க போறாரு. அடிக்கடி உங்களை மீட் பண்ண கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கோவை குண்டு வெடிப்பை பத்தி உங்க பிரச்சாரத்துல இது பண்றீங்க. மக்கள் மறந்து போன விஷயத்தை 98 விஷயத்துல இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற காரணம் என்ன? இல்ல அதாவது 2022 கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைடு பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கோம். எல்லோரும் தப்பிச்சிருக்கின்றோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காமல் இப்போ தான் கடைசியாக அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி, மக்கள் காஸ்மோபாலிட்டாக இருக்கிறாங்க, இங்கே அடித்தோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்ட்டாக தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதாக பார்க்காதீங்க. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றியிருக்கின்றார்கள். அதுவும் மக்களுக்கு தெரியும். சார் 60% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இங்கே 60% வாக்குகள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ணா இதில் என்ன ஆச்சரியம்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் 2 வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த பக்கம் செல்ல வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும். மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போகின்றார்கள். அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. நான் 60% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நான் குறைந்தபட்சம் 60%, குறைந்தபட்சம் 60% கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் வாக்களிப்பார்கள். அண்ணா இல்லை, அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு 1000 பேர் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம். 1000 பேர் தான் கேட்டோம். சொல்கிறது கேளுங்க. 1000 பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம். கரெக்டாக நாங்கள் என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம். ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்தோம். அது 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவு ஜூன் 4ஆம் தேதி அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில். அண்ணா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை கூட சந்தித்து கொண்டிருக்கின்றோம். காரணம்
அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவினுடைய க்ரோத் ஸ்டோரியில் ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிஷப்பு, சர்ச்சு ஃபாதர், அதே போல் மாஸ்கில் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நான் தனிப்பட்ட முறையில் ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்களில் மெஜாரிட்டி, மைனாரிட்டி, இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட 21 லட்சம் வாக்காளர்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்காங்க. அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்க சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு, மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அதனால் சிறுபான்மை அக்காவோட ரியாக்ஷனை பார்த்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டியா? ஆமா. இன்னொரு அண்ணன் ஒரு விஷயம் சொல்றேன், அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடலாம். சரி சொல்லு, ஷாக் ஆகுறோம் பாப்போம். நம்ம சேலத்துக்காரர் இருக்காருல்ல, சேலத்துக்காரரு, அட அவரு பார்ச்சுனருக்கு சொந்தக்காரு. ஆமாடா, நம்ம சேலத்துக்காரு, நம்ம சின்னவரம், வயசு வித்தியாசமே இல்லாம ஒரு வாரமும் ஒரு பனிப்போரா நடந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உலக போர் கேள்விப்பட்டிருக்கேன், வைக்க போர் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க கூட சேர்ந்து அக்க போற கூட நிறைய பார்த்தேன். அது என்ன பனிப்போர்? எல்லாம் என்ன வாயால வட சொல்றதேன் உன்ன மாதிரி. ஆமா ஆமா. இல்ல செண்டத்தை வாங்கி போடும் போட்டா. அதுதான் ஏன் வெக்கப்படுற? இப்ப ஞாபகம் வந்துருச்சு. சரி போய் ஏதாவது பண்ணிக்க. இப்ப என்னன்னு சொல்லி சமாச்சாரத்தை சொல்லு. சமாச்சாரம் என்னன்னா, நம்ம சின்னவர் இருக்காருல்ல, ஆமா சின்னவரு, அவரு நம்ம சேலத்துக்காரர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, என்ன சொன்னாருன்னு, நானாவது செங்கலை காட்டினேன், இவர் பல்ல காட்டினாரு. அது போக ஒரு படி மேல போயிட்டு சேர் கடியில தவழ்ந்து போனாரா. அதுக்கு விளக்கம் கொடுத்தா நான் என்னோட அரசியலை விட்டு நான் போயிடுறேன். சேலத்துக்காரர் சும்மா இருக்க மாட்டாரு. என்ன அவர் என்ன குறைச்சவரா? அவர் சொல்லிருப்பாரு நேரம் விளக்கம். அவர் இப்படி சொல்லிவிட்டாரு. சேலத்துக்காரரை பார்த்து இவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாருன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாருன்னு கொடுத்தாருல. என்ன கொடுத்தாரு? சேலத்துக்காரர் யாருடா? சேலத்து குசும்பு, குங்குநாடு குசும்பு இருக்கத்தானே செய்யும். ஆமா. அண்ணன் என்ன பண்ணிவிட்டாருன்னா, சேலத்துக்காரு மேடையில புடிச்சு மைக்க புடிச்சு என்ன வச்சுனாருன்னா, நான் போனதுலாம் உண்மைதான். நான் சேர் கடியில நான் தவழ்ந்து போனது, நீச்சல் அடிச்சு போனதெல்லாம் உண்மைதான். இருட சொல்றேன். போய் நான் எதுக்கு போனேன்னா, சேருக்கடியில தகவல்ந்து போனது பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. சின்ன காலையில விளக்கம் கொடுத்துட்டார்ல. கொடுத்துட்டு என்ன சொல்லிவிட்டாருன்னா, நான் போனதுக்கான காரணத்தை கேட்டா நான் விளக்கம் கொடுத்துட்டேன், நீ எப்ப அரசியலை விட்டு விலக போற, அதெல்லாம் மரியாதை சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணன் கண்டிஷன் போட்டிருக்காப்ல. அரசியல்வாதினா நான் சொல்றதை செய்யவா போறாங்க? இப்படி மாத்தி பேசுவாங்க. நாளைக்கு பூவத்தூர் மாதிரி என்ன ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பெட்டியை மாத்திக்க போறாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்க போனே. சரி, எனக்கு சொன்னாங்க, அப்புறம் நம்ம நம்பத்தானடா வேணும். நான் ஒன்னே நம்ப மாட்டேன். நீ வேணா என்ன கூட்டு போய் காட்டு, நான் நம்புறேன். சரி வா, நான் போய் கூட்டிட்டு போய் காட்டுவேன். அதான் நீ நம்பணும். நான் நம்புறேன். சரி வா போவோம். 2 கோடி தொண்டல நான் ஒரு தொண்டங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்றேன். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன். காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் 3ஆவது வாங்கலையே. இவங்க மாதிரி வெளியில பெரிய வீரவசனம் பேசுறார். நாங்க பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்காரன்னு வெள்ளை கூட பிடிக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார். அங்க சரணகதி, இங்க வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையில இருந்து ஏங்க யாரு களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆக களத்தில்
நிக்கிறவங்க பத்தி கவலை இல்லை. மக்கள் யார் வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம். அப்படியெல்லாம் கிடையாது. யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. அப்ப மிட்டா மிராஸ்தர் பணக்காரர் இந்த காலம் மாறி போய் சாதாரண கிளை செயலாளர். நீங்க நான் பூச்சவர் ஆகலையா, முதலமைச்சர் ஆகலையா? மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது. இன்றைக்கு தொழிலதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அது பின்பற்றோம். அதை வெற்றிகரமா நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி. என்னடா டைம் என்னடா ஆச்சு? எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பா. நீ பாரு நோக்கத்துக்கு வந்துகிட்டு இருக்க. நான் வேகமா ஓடிட்டு வந்தேன். வர பாதையில எங்க ஓட்டு பூவாளிக்க எங்க உரிமையை மீட்போம். அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஒரே கிரௌட். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்படி போட்டு திட்டுறா. சரிடா இன்னைக்கு தானே அதுக்கான டைம்ல, அதனால இன்னைக்கு தான் வர்றாங்க. இனிமேல நீ பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த சேர் இருக்குல்ல, சேர்ல உட்காந்துட்டான்னு வச்சுக்கவே. உட்காந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நீ யாரான்னு கேப்பா. நான் யாரா என் பேரை சொல்லுங்க. உண்மை ஒத்துக்கிறேன். நம்ம பஞ்சாமிர்தம் இருக்காருல்ல, அவர் கோயம்புத்தூர்ல நேற்று ஏதோ பேசினாரு அப்படின்னு சொன்னா பாதி சமாச்சாரத்தோட போயிட்டு நாளைக்கு சொல்றேன். ஆமாடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சாதான் உனக்கு நைட்டு சொன்னேன். அதான் பயங்கர வேலை நைட்டு ஆயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, அதை சொல்றேன் கேட்டுக்க. நம்ம அண்ணன் பத்திரிகையாளரும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரா. அவர் எப்பவும் போடுறது தானே அது. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 39 தொகுதியிலும் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் கோப்பையை பறிப்போம், வெற்றி கனியை பறிப்போம் அப்படின்னு சொன்னவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, இவங்கெல்லாம் நம்ம தாடிக்கா இருக்காங்கல்ல மேல. ஆனா எப்ப மேல பறந்துட்டே இருப்பாரு நம்ம தாடிஜி. அவருடைய அழகான முகத்திற்காக எங்களை எல்லாம் ஜெயிக்க வைப்பார்கள் என்று சொல்லி இருக்காரு. வர பஞ்சாப் நம்ம மைச்சட்டுக்கார மாதிரி காமெடியில நிறைய பண்றாரா. நம்ம கருப்பு சிவப்பு கொடி இருக்குல்ல, கருப்பு சிவப்பு தெரியும்டா உனக்கு? அந்த யோசிக்கிறேன். கருப்பு சிவப்பு இருக்கு, நடுவுல ஏதோ கலர் கலர்லாம் வரும். கருப்பு சிவப்பு மட்டும்தான். அதுல இருக்குது அவமானம், துக்கம், துயரம் அப்படின்னு சொல்லி இருக்காரா. அது சொல்லிட்டு போக நம்ம ஆளுங்கட்சி தலைவர் இருக்காருல்ல, அவரு என்ன பேருன்னா, அவர் பேரு இருக்கட்டும், அவரு என்ன சாதனை புரிந்திருக்கா அப்படின்னு கேட்டவரு அண்ணனே சொல்லியிருக்காரு என்ன சாதனை புரிஞ்சிருக்காருன்னு. என்ன சாதனை ஒயின் ஷாப் இருக்குல்ல, என்ன போயிட்டு வரேன். ஏய் ஏவா, ஒயின் ஷாப்ல போத்தலுக்கு 10 ரூபாய் ஏத்துனதும் தமிழகத்தை அகல பாதாள குழி கடல்ல தள்ளுன ஐயாவோட சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஆனா இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு ஜோசியக்காரா இருப்பாரோ. டேய், அண்ணன் மிகப்பெரிய ஆள்றா. அண்ணன் வந்து யாரும் வாழ முடியாது போலயே, முடிச்சு கட்டிட்டு போல. அண்ணன் வந்து அது இன்னொன்னு சொல்லியிருக்காரு. நான் இவங்க எல்லாம் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ஃபீனிங்ஸ் பறவை, நியாயம், நீதி, நேர்மை இப்படி உள்ளவங்க கிடையாது. உண்மை, உழைப்பு, உயர்வு, தண்டபாணியான் கம்பெனி அந்த மாதிரி சொல்லியிருக்காரா. அதுபோல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எல்லாம் அதாவது இந்த கருப்பு சிவப்புல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஐடென்டி, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டி கிடையாது, கோட்டாவுல வந்தவங்க அப்படின்னு சொன்னவரு. நாங்க என்னை சுத்தி உள்ள சுற்றத்தாரெல்லாம் படிப்படியா ஏறி வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய சொல்லிருப்பாரு போல. இந்த மறு வருத்திருக்காரு, நான் என்கிட்ட சொல்லவே இல்லை. வாட்டி சாப்பிட்டு அண்ணன் முடிக்கலடா, இருடா நான் சொல்றேன். அதுக்குள்ளேயும் போற டீ கடையில இப்பதான் அவர் வந்து பால் ஆத்திக்கிட்டு இருக்காரு. இரு போவான். நான் சொல்லு. அப்ப என்னதான் கூட்டணி வச்சாலும் அண்ணன் செட்டிங் போட்டு செய்ய முடியாதோ? செய்யவே முடியாதுடா. அண்ணனை ஒண்ணும் அசைச்சுக்கவே முடியாது. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கருப்பு சிவப்பு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இவர்களுடைய குடும்பத்தார், சுற்றத்தார், உறவினர்கள் மட்டும்தான் மேல போக முடியும். மக்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டா, மக்கள் அகல பாதாத்துல போவாங்க, மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு சொன்னவரு. நாங்க ஆட்சிக்கு வந்து நாற்காலியில உட்கார்ந்துட்டோம்னா கோயம்புத்தூர் மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாங்குவோம்னு சொல்லி இருக்காரா எங்க அண்ணன். இவ்வளவு பேசிருக்காரு. சரி வா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்யற வழக்கமான டிராமாவை இன்னைக்கு வேட்புமனு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நாம் 2 வேட்புமனுக்களை சப்மிட் பண்ணுவோம். எப்பொழுதுமே நாம் 2 வேட்புமனுக்களை சப்மிட் பண்ணுவோம். அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம். நாம் சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2 வேட்புமனுக்கள், நம்முடைய வேட்புமனுக்கள்
சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த 2 வேட்புமனுவும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பரில், ஒன்று வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பரில், 2மே சப்மிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2லும் வேட்புமனு நம்ம பண்ணும் பொழுதே குழப்பம் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும், இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால 2யும் சப்மிட் செய்திருந்தோம். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு. அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்னைக்கு நம்முடைய வேட்புமனுவை எடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணுன்னு காலையிலிருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது. இது எல்லா முறையும் நடக்கிறது தான். இந்த வேட்புமனு ஸ்க்ரூட்னி அப்போ அவர் அரசியல் கட்சி கலாட்டா பண்ணுறது. ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக இதை நிராகரித்தே ஆக வேண்டும்னு சொல்லி கடைசியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளே அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை 2 சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2 செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வேட்புமனு நம்முடைய ஆர்ஓ அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்றி. 17க்கு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபைனல் ஸ்க்ரூட்னிங் வந்து மீறல் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணா, நான் தான் உங்களுக்கு சீரியல் நம்பரே சொல்கிறேன் பாருங்கண்ணா. சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27 2ம் வந்து நாம் என்னைக்கு தாக்கல் செய்தோமோ, முதல் வேட்புமனுவை நான் தாக்கல் செய்து வர்றேன். 2வது வேட்புமனுவை கேண்டிடேட் தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே ஸ்பேர் காப்பியாக சேஃப்டிக்கு இன்னொரு வேட்புமனு நம்ம ஃபைல் பண்ணுவோம். 2 வேட்புமனுவும் நாம் தாக்கல் செஞ்சது தான். சீரியல் நம்பர் 15, சீரியல் நம்பர் 27. அதன் பிறகு நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். சீரியல் நம்பர் 15 எப்போ அப்லோட் பண்ணாங்க, சீரியல் நம்பர் 27. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஆர்ஓ போர்ட்டலில் 2மே காட்டியிருக்கு. 2 அஃபிடவிட் அப்லோடுன்னு காட்டியிருக்கு. ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர், ஒன்று செகண்ட். இது அடுத்த தாண்டி போகிறீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு மற்ற எதிர்க்கட்சி நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, இதை ரிஜெக்ட் பண்ணணும். இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமும் இது இல்லை. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதாவது வேண்டுமென்றே பொய்யான ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும், நம்ம மீது வழக்கு இருக்கணும், அதை மறைச்சிருக்கணும். அடைய தம்பி சொல்லுங்க. நம்ம கரூர் கம்பெனிக்காரன் இருக்காரு தெரியுமாடா? அடா ஆமா, நம்ம முன்னாள் சாராய அமைச்சர் இப்ப கூட கம்பெனியாரு ஜெயிலுக்கு போயிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் தானே? அவர் தான்டா. சொல்லு, அவர் மறக்க முடியுமா? மறக்கக்கூடிய காரியமா செஞ்சிருக்காரு. அவர் நிலைமையை பார்த்தான்னு பரதாபமா தாண்டா இருக்கு. அவரும் என்னமோ முட்டி மோதி பாக்குறாரு. ஜாமீன் கிடைச்சவர்ல ஒரு வருத்த மீன் கிடைச்சவர் இல்லடா. கழுத வருத்த மீன் கூட அவர் நிலைமை கிடைக்கல. ஆனா அண்ணனை சும்மா சொல்லக்கூடாதுடா. சொல்லு, உள்ள இருந்துகிட்டு பக்காவா பிளான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரா? யாருக்கு என்ன பிளான்? இப்ப சொல்றேன் கேளு. இப்ப அண்ணன் பிளான் போட்டபடிதான் இந்த கரூர், இந்த திருப்பூர், இந்த ஈரோடெல்லாம் அண்ணன் பிளான் போட்டபடிதான்டா நடந்துகிட்டு இருக்கு. ஆளுகளை இறக்கி விட்டுருக்காங்க. அண்ணனை வெளியே விடக்கூடாதுன்னு நிறைய பேர் பிளான் போடுறாங்க. அது அவருக்கு தெரியல. அது அவருக்கு தெரியல. ஆனா அவர் உள்ள இருந்துகிட்டு வெளியில பெரிய பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம எலியும் பூனையுமா இருந்த நம்ம அக்கா இருக்கா இல்ல கரூர்ல, கையில இருப்பா, கையிலே தெரிவாடா, கையில நம்ம ஜோதிமணி அக்கா, அவங்களத்தான் இறக்கி விட்டுருக்காங்க. எந்த தொகுதியில? கரூர்ல. அண்ணன் தொகுதியில அண்ணன் தொகுதியில ஐயா அண்ணன் கைய கட்டினதுனாலதான் அக்கா இறக்கி விட்டுருக்காங்க. அண்ணன் கைய காமிச்சாலும் இறக்கி விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, அக்கா இறங்குனது மட்டும் இல்லாம மக்களை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. அதுவும் உற்சாகமா போயிருக்காங்க. அட சொல்றத கேளு. அக்கா பார்க்க போனோன்னு அங்க இருக்க நம்ம மக்கள்லாம் இருக்காங்கல்ல, தாய்மார்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆராத்தி தட்டை எடுத்து வச்சிருக்கா மாதிரி இவ்வளவு அக்கா நமக்கு ஆராத்தி தான் எடுக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரா இருக்காங்க. அங்க பார்த்தா அங்க இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன சொன்னாங்க, அப்படி நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க, யார கேட்டு இங்க வந்தீங்க, நாங்க இருக்கமா செத்தமா அப்படின்னு பார்க்க வந்தீங்களா, மரியாதை கிளம்பி போயிருங்க. அவங்க கேட்ட ஒரு கேள்வி செருப்பால அடிச்சது மாதிரி இருந்திருக்கும். அக்கா பார்க்கும்போது அக்கா அப்படியே ஆடி போயிட்டாடா. அக்கா நிறைய பாட்டுக்கு ஆடினான்னு வச்சுக்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கரை வேஷ்டிக்காரர் இருக்காங்கல்ல, துண்டக்கானும் துணியக்கானும் பாதி பின்னாடி பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. மீதி வேற இருந்தவங்க எல்லாம் ஏதோ மக்களை கரெக்ட் பண்ணி தொட்டுக்கிட்ட வெட்டி அமைதியா இருக்க வச்சுட்டாங்க. ஆனா மக்கள் லேசா இருக்க மாட்டாங்க, பைசா தரணும் நைசா வாழ்வுன்றாங்க. என்னடா பண்றது, இப்ப கால குடும்பம் அப்படி ஆகி போச்சு. இதெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற பாக்கணும், தலைவிதி என்ன பண்ணி தொலைகிறது. ஆனா இந்த அரசியல்வாதிங்க இந்த வாயை கட்டி மாயாஜாலம் கட்டி குரல் வித்தியெல்லாம் காமிச்சாங்க. ஏதோ ஒண்ணு இந்த அரசியல் இருக்காங்கல்ல, அவங்க பங்குக்கு வாயை கட்டி வகுத்த காட்டி இந்த பொருள் வித்தியெல்லாம் காட்டி என்னென்ன வித்தியெல்லாம் இருக்காலும் காட்டி விட்டுறாங்கடா. அந்த வித்தியெல்லாம் நீ பாத்திருக்கியா? நானும் குரல் வித்த போய் பாப்போம்.
ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி திரியணும், ஓட்டை அள்ளி குவிக்கணும். ஆனா இது எம்ஜிஆர் பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு, இவ்வளவு கேவலமா பாடிட்டு இருக்க. கேவலமா பாடுறது இது நான் மட்டுமா கேவலமா பாடுறேன்? இந்த பாட்டும் இந்த உள்ள அரசியல்வாதிக்கும் பொருந்தத்தாண்டா செய்யுது. என்ன பொருந்தம் இப்ப இருக்க அரசியல்வாதிக்கு நான் கேக்குறேன். என்ன பொருந்துதா? என்ன பொருந்தது? ஆடி பாடி ஃபர்ஸ்ட் என்ன வரிய பாடு? ஃபர்ஸ்ட் ஓடி ஓடி உழைக்கணும். இப்ப ஓடி ஓடி எல்லா தெருவா வீதி வீதியா போறாங்களா? அப்புறம் அதுக்கு அடுத்த வரி ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஊருக்கெல்லாம் போற 50, 500, 1000 ஓட்டு கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்களே. அடுத்த வரிய பாடு. ஆடி பாடி போகணும். பாட்டு 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 பாட்டும் பந்தாவமா தெரியுறாளா? ஓட்டை எள்ளி குவிக்கும் வருதா? அப்பயே வந்து இவரு முடிவு பண்ணி தான் எழுதியிருக்காரு போல. முடிவு பண்ணித்தானே எழுதி இருக்காரு. அதுக்கு தானே அவ்வளவு கேவலமா பண்ணி இவ்வளவு கேவலமா நடக்கும்போது நம்மளும் அப்படித்தானே பாடுறேன். ஆமாண்ணே. இப்ப என்ன சொல்ல வர? இப்ப இதெல்லாம் போகணும்னு வச்சுக்கவே நம்ம தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அவங்களும் விழிப்புணர்வுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி என்ன விழிப்புணர்வு பண்றாங்கன்னு நமக்கும் தெரியல. புரிய மாட்டேங்குது. குடுக்கறதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப இருக்கு. நேத்து கூட 2-3 இது மாட்டுச்சான். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வா நம்ம வேலையை பார்ப்போம். நீ எது வாங்குனியா? சேர்ந்ததுல இருந்து 4-5 அடி தான் வாங்கிட்டு இருக்கேன். வா போ. சரி வா போ. நம்ம விழிச்சிட்டு இருந்ததெல்லாம் பாத்துல தேர்தல் ஆணையத்தை பத்தி அடுத்து என்ன சமாச்சாரம்? என்ன சொல்றது வந்திருக்குல்ல, நம்ம கேப்டனோட வீட்டுக்காரமா இருக்காள். வீட்டுக்காரமா? ஆமா, நம்ம அண்ணியாரு. நம்ம அண்ணியாரு கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க. ஆனா இது எனக்கு ஒரு டவுட்னே. எல்லாரும் ஆனவங்களும் கோயம்புத்தூருக்கு போறாங்க. அண்ணாமலை அண்ணனுக்கு மேல அவ்வளவு பயமா? நான் கேக்குறேன். அண்ணாமலை அண்ணன் மேல அவ்வளவு பயம்? மண்ண கப வச்சே ஆகணும் அப்படிங்கிற பிளான்ரா எல்லாருக்குமே. அண்ணனை பார்த்தா ஒரு பையன் இருக்கத்தாண்டா செய்யுது எல்லாருக்குமே. இப்ப ஐபிஎஸ் அதிகாரி இல்ல, அதனால இருக்கத்தான் செய்யும். அங்க போய் அங்க நம்ம இலக்கட்சிக்காரர் இருக்கால, கூட்டணியில இருக்கால, அதனால அவங்களையெல்லாம் ஆதரிச்சு வாக்கு சேகரிக்க போயிருக்காங்க. பண்ணிட்டு ஆகணும். ஆனா அங்க போய் மேல இருக்கால, மேல் கட்சிக்கா மேல இடத்துல அந்த மேல அங்க இருக்க ஊரையும் இங்க விட்டு காட்டும் காட்டியிருக்காடா. அப்படி என்னதான் காட்டினாங்க? என்ன காட்டினாளா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப எங்க பார்த்தாலும் கோயம்புத்தூர்ல தொழில் கிடையாது, சரி, குடிக்க தண்ணி இல்ல, எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஒயின் ஷாப், அதாவது நீ நைட்டு போவிய, நான் எங்கடா இங்கெல்லாம் போறேன். அந்த போத்த கடை இருக்குல்ல, போத்தல்ல தண்ணி, போத்த கடையில தண்ணி தான் இருக்கு. அங்கதான் 24 மணி நேரம் சேல்ஸ், ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ். நைட்ல எல்லாம் என்னமோ அது இதெல்லாம் குடுக்குறாங்களாம்ல, ஃப்ரீயா ஓசியா. போகவே இல்லைன்னா அப்புறம் எப்படி உனக்கு எல்லாம்? நான் கேள்விப்பட்டதான் சொல்றேன், அப்புறம் கேள்விப்படாம சொல்றேன். அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் சொல்லி இருக்கா அக்கா. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அது போக இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? தொழில் நகரம் கோயம்புத்தூர் வந்து எப்படின்னா லிட்டில் ஜப்பான் மாதிரி. அதுக்கு அப்ப கோயம்புத்தூர் போயிட்டு வா. ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழில் நகரம் அது. சரி, இப்ப தொழில் நகரம் இப்ப குடிகார நகரம் ஆயிருச்சு, தொழில் இல்லாத நகரம் ஆயிருச்சு. எல்லாரும் குடிச்சிட்டு குப்பைப்படுத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லி ரொம்ப மனவேதனைப்படுறாங்கடா. இதான் மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க சாதனை மனவேதனையோட இல்ல, அவங்க நீ சொன்ன மாதிரிதான். இதுதான் மேல இருக்க ஒரு சாதனையும் கீழே இருக்க ஒரு சாதனையும் இதுதான் அப்படின்னு கழுவி ஊத்துறாடா அக்கா. நம்மளும் கழுவி ஊத்துறத பாப்போம், வாரா போவோம். இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் ஏராளம் வேடந்தானங்களாக எத்தனையோ லட்சம் மக்களுக்கு இது வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு மாநகரமாக சிறந்து விளங்கியதுதான் நமது கோவை மாநகர். இந்த கோவை மாநகரிலே ஒரு வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஏற்கனவே கமலா மில், லக்ஷ்மி மில், சரோஜா மில், வசந்தா மில், ஸ்ரீஹரி மில், கம்போடியா மில் என்று ஏகப்பட்ட மில்கள் இங்க இருந்தது. அதே போல என்டிசி மில்கள் அனைத்துமே இன்றைக்கு மூடப்பட்ட ஒரு அவல நிலையில இன்னைக்கு கோவையை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே என் மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு காலத்துல மிகச்சிறந்த விளங்கிய நகரம், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இடம், இன்றைக்கு இத்தனை ஆலைகளும் மூடப்பட்டு
கேள்விக்குறியாக, வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேரையுமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன். இப்ப இருக்கின்ற இந்த இடங்கள் எல்லாமே கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு இங்கு இருக்கின்ற திமுகவினரும் சரி, அவங்க பினாமிகளும் சரி, இங்கு இருக்கின்ற ஆலைகளை எல்லாம் மூடி கட்டிடங்களாக மாற்றி வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறி என்ற நிலையை இந்த இடத்திலே அவங்க உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் ஜிஎஸ்டி என்று ஒன்று கொண்டு வந்த பிறகுதான் இங்க சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே முடங்கப்பட்டு மில்கள் அத்தனையும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் 300% மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம். ஜிஎஸ்டி உயர்வால் இன்றைக்கு அத்தனை ஆலைகளும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, இங்கு இருக்கின்ற அனைத்து தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இங்க எப்ப பார்த்தாலும் நம்ம சிறு குறு தொழிலை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ரைக் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலை நிச்சயமாக மாறி இங்கு மீண்டும் இது தொழில் நகரமாக மாற்றி உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மீண்டும் தொழில் நகரமாக மாற்றுவார் என்பதை உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன். இங்க சிங்காநல்லூர் பகுதியில் 20 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடி தண்ணீர் வருகிறது. அப்போ இங்க இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தண்ணீர். ஆனா இங்க இருக்கின்ற சிங்காநல்லூர் பகுதி மக்களுக்கு குடி தண்ணீர் இல்லை என்றது இந்த ஆட்சியின் அவலத்தை நமக்கு உள்ளங்களில் நெல்லிக்கனியாக தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இங்க இருக்கின்ற SIHS காலனி மேம்பாலங்கள் பல வருடங்களாக கட்டி முடிக்கப்படவில்லை. அதே மாதிரி இங்க சூர்யா நகர்ல இருக்கின்ற ரயில்வே கேட் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நிரந்தரமாக திறந்து இருக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக நமது வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க இருக்கின்ற அனைத்து சாலைகளுமே நம்ம பார்த்தோம்னா மிக மோசமாக குண்டும் குழியுமாக சாலைகளாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் வெற்றி பெற்று வந்து நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அண்ணி கழிவு ஊத்துனதுல இருந்து அண்ணன்ல இருந்து எல்லாரையும் பாத்துட்டோம். இன்னைக்கு ஆமாடா, இன்னைக்கு கொஞ்சம் நஞ்சமாவடா பார்த்தேன். இன்னும் பாரு, இன்னும் என்னென்ன அக்க போல நடக்க போறோம்னு நாளைக்கு தெரியும். ஆனா நாளைக்கு நீ சீக்கிரமா வந்துரு. நான் நேத்து ஏதோ கோயிலுக்கு போறதுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, உன்னை காக்க வச்சுட்டேன். அதனால நீ என்ன பண்ணி போடுறாங்கன்னா சீக்கிரமா நல்லா சாப்பிட்டு புட்டு சீக்கிரமா வந்துரு. நம்ம ஊரு கதை பேசலைன்னா தூக்கம் வராதுல. சொல்றேன், நமக்கு இந்த ஊரு பஞ்சாயத்து இருக்கணும். அடுத்த வீட்டுல என்ன நடக்குது இருக்கதான் நினைச்சீங்க. சரி, இப்ப நமக்கும் டைம் ஆச்சு, அவங்களுக்கும் வேலை இருக்கும். நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோமா? சரி,